கனடாவில் 2025 ஃபெடரல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதோட இம்பேக்டாக பெர்மனன்ட் ரெசிடென்ட்டுக்கான கேப்பில் எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தா பெருசாலாம் குறைக்கலங்க. அதே 3,80,000ங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுவும் 2026 to 2027 வரைக்கும் அதே 3,80,000 வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3,80,000 அப்ளிகேஷன்ஸில் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டெம்பரவரி ரெசிடென்ட்டாக கனடாக்குள்ளே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதுலேயும் சில கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. அந்த டெம்பரரி ரெசிடென்ட்ல யாரெல்லாம் ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்றாங்களோ, அதாவது சிட்டிலையும் ஒர்க் பண்ணுவாங்க, ரூரல்லையும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யாரெல்லாம் ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கும், இது மட்டும் இல்லாம சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்ல, அதுல வேலை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேரா இருக்கட்டும், இல்லைனா எஜுகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கனடா பற்றி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.